ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது புதுசா பண்ணல. ஸோ எப்பவும் ஸ்கர்ட்டுக்கு கொடுத்த சீம் அலவன்ஸ்ல ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி இருக்கும் போது இப்போ ராங் சைடு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு ஓப்பனிங், ஸ்கர்ட் ஓப்பனிங் அப்படின்னா எனக்கு ஓப்பனிங்கோட லென்த் வந்து நம்ம 5.5 ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கோம். மேல சீம் அலவன்ஸ் சேர்த்து ஓப்பனிங்னாவே 5 தான். ஆனா நம்ம வந்து இங்க வந்து ஸ்கர்ட்டுக்கு வேஸ்ட் பேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்ப இங்க மேல ஒரு 1/2 இன்ச் ஆட் ஆகும். அப்போ டோட்டலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்கர்ட் ஓப்பனிங்னாவே 5.5 இன்ச்சஸ், மேல வந்து வேஸ்ட் பேண்ட் ஒட்டுறோம். இல்ல நம்ம மடிச்சு தைக்கணும்னாலும் ஒரு 1/2 இன்ச்சஸ் அங்க தேவை. இப்ப ஸ்டாண்டர்ட் வந்து 5.5 ஓப்பனிங். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா கீழே வந்து ஹெம்லைன் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஹெம்லைன் முடிச்சுட்டு இதுக்கான சீம் அலவன்ஸ் நான் 3/4 இன்ச் எடுக்கிறேன். ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, 2 பீஸ் 1 இன்ச் இருக்கு, நம்ம எடுக்கலாம். ஸோ ஸ்கர்ட்டுக்கு சில சமயம் வந்து 1/2 இன்ச்சஸ் கூட போதும் நான் சொல்லுவேன். இப்போ இதுக்கு நான் 3/4 இன்ச் எடுக்கிறேன். இங்க கீழே நான் வந்து ஹெம்லைன் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ சைட் க்ளோசிங். ஸோ சைட் க்ளோசிங் கீழே இருந்து பண்ணணும், மேல இருந்து பண்ணக்கூடாது. இங்க வந்தோடனே பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே இப்படி ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு பீஸ் தனியா எடுப்பீங்க, அடுத்த சைடு இதையும் நீ ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து இங்க ஐ பட்டியும் ஊக் பட்டியும் ஃபிக்ஸ் பண்ண போறேன். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேஸ்ட் பேண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஏன்னா இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஐ பட்டி வைக்கும். அப்ப இந்த சைடு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது தனியா ஃபிளாப் ஆகணுன்றதுனால இங்க ஒரு கிராஸ் நாச் ஒன்று கொடுக்கணும். இந்த 3/4 இன்ச்சுக்கு இங்க இருந்து இப்போ இந்த லைன் வரைஞ்சிருக்கேன்னா இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இப்படி ஒரு வீ கட் மாதிரி கொடுக்கணும். கிட்டிகருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப இதை ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு இது தனியா ஃபிளாப் ஆகும், இது தனியா ஃபிளாப். அப்பதான் நீங்க இழுத்து நீங்க ஹூக்ஸ் போடும் போது இந்த இது இழுக்காது. அதனால இந்த இடத்துல நாச்சு கொடுத்துட்டு இப்ப ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இந்த மாதிரி தனியா கிடைக்கும். ஸோ இப்ப இதுல வந்து எது மேல வரும், இப்ப இது லெஃப்ட் வைக்கும் போதே இது வந்து மேல வருது. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நான் போட போறேன் அப்படின்னா இப்ப இது வந்து ஐப்பட்டி, கீழே இருக்கிறது ஐப்பட்டியா வரும், மேல இருக்கிறது ஹூக் பட்டி. ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு 2 ஸ்டிப்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஹூக் பட்டி இன்ச்சஸ் ஓப்பனிங் வந்து நம்ம 5.5 கொடுத்துருக்கோம்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா லென்த்ல பெருசா எடுத்துக்கணும். ரெண்டுமே 6.5 இன்ச்சஸ் லென்த். வித் வந்து ஹூக்கு வந்து 2.5, ஐக்கு வந்து 2.5, ஹூக்கு வந்து 1.5 இன்ச்சஸ். இந்த மாதிரி 2 ஸ்டிப் எடுத்துட்டு இது எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம இதை பிரிச்சுட்டோம் இல்லையா, கட் பண்ணதே அதுக்காக தான். நம்ம இதுல வந்து ஜாயின் பண்ண போது ராங் சைட திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பட்டியில இருந்து இப்படி மடிச்சு தைக்க போறீங்க. இந்த ஸ்டிப் இருக்கா, இந்த ஸ்டிப்ல இருந்து ஒண்ணு வந்து மேல ஒண்ணு வந்து கீழே வரணும். இப்ப இதுதான் கீழே வரணும். ஸோ இதை இங்க வச்சு இந்த கிளிப்பை தனியா தூக்கிப்பீங்க. தூக்கிட்டு இங்க இருந்து ஜாயின் பண்ணிட்டு வருவீங்க. இது 1/4 இன்ச்சுக்கு தைக்கணும். ஓகேவா? இது வந்து நான் ஐப்பட்டி ஃபர்ஸ்ட் தைக்கிறேன். ஸோ இது தனியா கட் பண்ணாதான் உங்களுக்கு இது பிரிக்கவும் வரும், ஈஸியா ஹேண்ட். வச்சுட்டு இப்ப இவங்களை இந்த ராங் சைடு மறைக்கணும் இல்லையா, அதனால திருப்பி இதை ஒரு மடிப்பு மடிக்கிறேன். திருப்பி இவனை இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப இவங்க வந்து இந்த ஸ்டிச் எங்க கொடுப்பீங்க, இந்த எண்டில் கொடுப்பீங்க. இவனை வந்து வெளியே தெரியக்கூடாது, அதை மறைக்கிற மாதிரி இது மேல நான் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ஃபிளாப் அதனால நம்ம திருப்பி எடுக்கிறோம். ஓகேவா? பண்ணீங்கன்னா ஐப்பட்டிக்கு வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பெருசா வரும். ஸோ இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்டில் ஸ்டிச் பண்ணுங்க. கட் பண்ணி நெக்ஸ்ட் ஹூக் பட்டி. ஹூக் பட்டி வந்து மேலக்கா வரணும். ஸோ இப்போ இவனை வந்து ராங் சைட்ல இப்படி கொடுத்து எடுத்தோன்னா இவனை வந்து நல்ல சைட்ல இப்படி வைக்கணும். உங்களுக்கு நான் வைக்கிற பொசிஷன் 2 வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? எப்படின்னா இவனை வந்து ராங் சைட்ல அடியில வச்சு இப்படி திருப்பும் போது ரைட் ஹேண்ட் சைட்ல மேல வந்துடும். இவன் வந்து ரைட் சைடு வைப்பீங்க, அடியில வைப்பீங்க. இங்க வந்து ராங் சைட்ல, ராங் சைட்ல இப்படி ரைட் சைட்ல வச்சுட்டு இவனை வெளியே தள்ளு. ஓகேவா? அப்படி இப்படி வச்சுட்டு இந்த ஃபிளாப் தனியா இது கூட ஜாயின் பண்ணிப்பீங்க. அது வந்து கீழே இருந்து ஸ்டிச் பண்ணி போனோம்னா இவனை மேல இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர அதே 1/4 இன்ச்சுக்கு ஜாயின். இப்ப இந்த ஃபிளாப்பை ராங் சைட்ல மடிக்கிறீங்க. அந்த நூலை மட்டும் கன்சல்ட் பண்ணுங்க, வெளியே தெரியாத மாதிரி.
உங்களுக்கு டபுள் ஃபோல்ட்லேயே பண்ண முடியலன்னா இது ஒரு இது பெருசா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி ஒரு சின்ன ஃபுல்லா உள்ள கொண்டு வரணும். பெருசாவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி ஒண்ணு. ஓகேவா? ஸோ இவனை வெளியே தெரியக்கூடாது. இப்ப நல்ல சைட்ல பாத்தீங்கன்னா இவன் தெரியவே கூடாது. ஓகே, ஃபுல்லா இதுல மடிச்சுட்டு இவனை இப்படி கொண்டு இதை கட் பண்ணிப்போம். கட் பண்ணிட்டா இப்ப நம்மளோட ஃபிளாப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. இங்க ஐ இருக்கும், மேல ஹூக். ஓகே, ஹூக் வந்து இப்படி பெண்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க சைட்ல பார்த்தா உங்களுக்கு இந்த ஓப்பனிங்ஸே தெரியும். சரியா? இப்ப இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 ஹூக்ஸ் வச்சுப்பீங்க. ஐ இங்க வைப்பீங்க, இங்க ஹூக்ஸ் வைப்பீங்க. ஹூக்ஸ் வந்து இப்படிதான் மேலக்கா இப்படி உள்ள மாட்டின மாதிரி இப்படி தெரியணும், தவிர வெளியே தெரியும்.